Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் AI இமேஜ் கிரியேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எப்படி நம்ம AI டூல்ல ஒர்க் பண்றதுன்னு. அதுக்கெல்லாம் worry பண்ண வேணாம். நம்ம வந்து ChatGPTக்கு போயிட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒண்ணுமே தேவை, நீங்க ஒண்ணுமே டைப் பண்ணாதீங்க. ஆஸ் அ பிகினரா இருந்தா சிம்பிளா நீங்க வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு இந்தியன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று நான் கேட்குறேன். இந்தியன் போலீஸ் ஸ்டேஷன் பேக்ரவுண்ட் ஒன்று அப்படி இப்போ எனக்கு ஒரு இப்போ தான் நான் ஒரு சும்மா ஒரு விஷயத்தை நான் கற்பனை செஞ்சிருப்பேன், அதே நான் இப்போ போடுறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே வந்து 2D பேக்ரவுண்ட் ஒன்று ரெடி பண்ண 2D பேக்ரவுண்ட் 2D போலீஸ் ஸ்டேஷன் 2D பேக்ரவுண்ட் police station, Indian police station 2D Indian police station background ஒன்று ரெடி பண்ண ரெடி ஒன்று ரெடி பண்ண prompt only prompt ஒன்று only prompt ஓகே அப்படின்னா இப்போ சும்மா தமிழில் தான் டைப் பண்ணேன். 2D இந்தியன் போலீஸ் ஸ்டேஷன் பேக்ரவுண்ட் ஒன்று ரெடி பண்ண ஒன்லி ப்ராம்ப்ட். ஓகே வேணும் சும்மா டைப் பண்ணுறேனே. இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, நான் தமிழில் தாங்க டைப் பண்ணேன், அது எவ்வளோ அழகாக கொடுக்குது பாருங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ அழகாக கிடைக்குது. இங்கே பாருங்க, இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம வந்து இது ஜென்ரேட் பண்ண கேள்வி கேட்டுக்கிட்டே போகும். இப்போ ஜெமினாயில் அப்படிலாம் கேள்வி கேட்காது, ஒரேடியாக அப்படியே நின்றோம். இதில் பாருங்க, இஃப் யூ வாண்ட் இப்போ நைட் சீன்ஸா, வில்லேஜ் போலீஸ் ஸ்டேஷனா, மாடர்ன் போலீஸ் ஸ்டேஷனா, தமிழ்நாடு ஸ்டைலா. இப்போ நான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேனே, தமிழ்நாடு ஸ்டைல். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று நமக்கு ஜென்ரேட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு லுக்கில் அழகான ஒரு இது ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறேன். இல்லை ரியலிட்டிக்ஸில் நீங்கள் கொடுத்தா ரியலிட்டிக்ஸ் மாதிரி இருக்கும். நான் 3Dயில் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 2D நான் கேட்டிருக்கேன்னா 2Dயில் கேட்க கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இப்போ நல்லா ஒரு ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நம்மளால் ஃபுல்லாக ரீட் பண்ண இயலாது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் ரீட் பண்ண எழுதி கொடுத்துருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட டூல் ஒன்று இருக்குது, சிஆர்ட்னு, சிஆர்டிஏ. ஓகே, இந்த டூல் இப்போ இது வந்து ஏஐ டூலில் வந்து ஒரு நல்ல அந்த இமேஜ் ஜென்ரேஷன்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல் டூல் இது. ஓகே, இது வந்து இது நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெய்ட் வேர்ஷன் ஒன்று நம்ம எடுத்தோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த டூலில். இப்போ நான் வந்து இதை வந்து ஃப்ரீயாக தான் நான் வந்து இமேஜ் இங்கே பாரு, வீடியோ ஜென்ரேஷனும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதில் வந்து நனோ பனானா இதை வந்து இவ்வளோ ஏஐ மாடல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஏஐ மாடல்ஸ், ஒரு ஏஐ மாடல்ஸ். இந்த ஏஐ மாடல்ஸ் எல்லாம் சரியான ஃபேமஸ். நனோ பனானா உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, சரியான ஃபேமஸ். சோரா 2 உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இமேஜ் ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு பட்டையை கிளப்புற டூல்னு சொல்லலாம். கிளிங் ஏஐ அந்த மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகே, இது அவ்வளோத்தையும் இன்க்ளூட் பண்ணி இந்த டூல் செஞ்சுருக்காங்க. இப்போ இதை வந்து நான் இமேஜ் ஜென்ரேஷனை கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து என்னத்துக்கு, இப்போ எனக்கு இது வந்து நான் வந்து ஒரு இந்த பேக்ரவுண்டை வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ செய்ய போகிறேன்னு வைங்களேன். அப்போ எனக்கு இந்த சைஸ் எடுக்கல. அப்போ நான் இதில் போய்ட்டு என்னது, இந்த ரேஷியோ வந்து 16:9 தான் எடுத்துக்க முடியும். ஸ்டாண்டர்ட் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ப்ராம்ப்ட் வந்து ஒட்டோன்னு கொடுத்து ப்ராம்ப்ட் ஒட்டோன்னு கொடுக்கும், ஒன்று கொடுக்குறேன். இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் வந்து என்னது இமேஜ். ஓகே, நான் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுக்குறேன். ஓகே, இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி உங்களோட ப்ராம்ப்டை கேட்கும். இப்போ நான் இதை ஜென்ரேட் பண்ண போகிறேன். இப்போ
ஓகே, இந்த கூகுள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி சொல்லுது, நான் கனெக்ட் பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் வழியாகவே இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, உங்களோட வந்து இது வந்து நீங்கள் பெய்ட் வெர்ஷன் பை பண்ணால் சரியான ஸ்பீடாக இருக்கும். இது வந்து இந்த ஃப்ரீ வெர்ஷனால் கொஞ்சம் முள்ள தான் இந்த மாதிரி கிரியேட் ஆகும், இந்த டாஸ்க் வந்து ப்ரிப்பேர் ஆகும். இப்போ நான் வந்து பாருங்க, ஜென்ரேட்டட் வந்து எனக்கு வந்து இந்த டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 10 தான் இருக்குது என்கிட்ட. எனக்கு வந்து இந்த இங்கே வந்து பேலன்ஸ் 130, இதுக்கு 10 கொடுக்குறேன், 10 போகும்னு சொல்லியிருக்காங்க. 130 டோக்கன் இருக்குது. 130 டோக்கன் நம்ம ஃப்ரீ கொடுக்குறாங்க. இப்போ 130 டோக்கன் நீங்கள் வந்து இவங்க வந்து டெய்லி கொடுக்குறாங்களா, இல்லைனா இங்கே பார்ப்போம், பேலன்ஸ் யூஸ் ஃபார் ஃபோன் ரீஃப்ரெஷ் அண்ட் ரீசெட் டெய்லி, டூ நாட் கவுண்ட் டுவர்ட்ஸ் டு டோட்டல் டெய்லி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நல்லா இங்கே பாருங்கள், 2D பேக்ரவுண்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து பாருங்கள், என்னது காவல்துறை எங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு காவல்துறை மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று பாருங்கள் ரெடி பண்ணி கொடுத்து இங்கே பாருங்கள். இது வந்து அப்சல்யூட்லி அமேசிங்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா, இப்போ தமிழ் டெக்ஸ்டெல்லாம் வந்து ஏஐ வந்து அவ்வளோ தூரம் நல்லா ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. ஆனால் இது வந்து நல்லது, சூப்பரான பேக்ரவுண்ட். என்னைய பொறுத்த வந்து எழுத்துக்கள் மட்டும்தான் அப்படி இருக்குமே தவிர மற்றபடி சூப்பராகவே இருக்குது இந்த பேக்ரவுண்ட். இங்கே பாருங்கள், போலீஸ்காரர் ஒருத்தரை போட்டு அழகாக வந்து பாருங்கள், இந்த 2D பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த மாதிரி வேலைகளை வந்து ரொம்ப அழகாக செஞ்சுக்கலாம் இந்த ஏஐ பயன்படுத்தி. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் எதுக்காக நீங்கள் எடுத்துக்கணும், நான் வந்து சும்மா வந்து என்னது தமிழில் நான் டைப் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தமிழில் டைப் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, எது வேணும்னா நீங்கள் நான் வந்து 2D கேரக்டர்ஸ் கொடுத்தனால ஒரு கார்ட்டூன் கேரக்டரில் வச்சு நீங்கள் ரியலிட்டிக்ஸ் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரியலிட்டிக்ஸ் கேரக்டரில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து 2D கேரக்டர் இந்தியன் போலீஸ் ஸ்டேஷன், இந்தியன் ரியலிட்டிக்ஸ், இந்தியன் போலீஸ் ஸ்டேஷன் பேக்ரவுண்ட் ஒன்று ரெடி பண்ண ப்ராம்ப்ட் ஒன்று வேணும் அப்படின்னா. ஓகே, இப்போ பாருங்க இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த இதுதான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணுங்க. இல்லை இன்னமும் கேட்குது, உங்களுக்கு வேணும் வீடியோ ப்ராம்ப்ட் வேணால் வீடியோ ப்ராம்ப்டே கேட்கும், ஃபார் வீடியோ ப்ராம்ப்ட். ஓகே, டெல் மீ. இப்போ எல்லாத்தையும் இங்கே பாருங்க, இது வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ChatGPT அதுதான். நீங்கள் என்ன வேணால் கேட்குறதுமோ அது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ ஃபுல் விஷயத்தை வந்து அதை கேட்டு தான் செய்யும். ஓகே, அதுதான் அந்த ChatGPT வந்து எந்த ஏஐ டூல் வந்தாலும் ChatGPT வந்து ஒரு பெரிய ஒரு ஏஐ டூலை வந்து அடிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குன்னா ஏஐ டூல்னா ChatGPT தான். இப்போ நான் வந்து இன்னொரு அடுத்த கொடுக்குறேன், இந்த இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். நீங்கள் ப்ராம்ப்டை தயார் பண்ணி இங்கே அப்படியே கொடுத்துட்டு நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் 10 டோக்கன் வாங்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கழிக்கிறாங்க. அப்போ இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 டோக்கன்னா ஒரு 2 இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜுக்கு வந்து 5 டோக்கன் நினைக்கிறாங்க. ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தால் அவங்க 5 டோக்கன் தான் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து நான் வந்து இந்த மொபைல் சைஸ் தான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நான் சைஸை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணாதனால இந்த சைஸுக்கு எடுத்துருக்கேன். இப்போ டெஸ்க்டாப் சைஸுக்கு மென்ஷன் பண்ணால் இப்போ டெஸ்க்டாப் சைஸுக்கு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இதை நான் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகானது ஒரு இங்கே பாருங்கள், அது அந்த கார்ட்டூனோட கூட இதுக்கு பாருங்கள் அழகாக வந்து ஒரு இமேஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சு இந்த ஒருத்தர் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்தியன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்மளும் ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம ChatGPTலாம் யூஸ் பண்ணால் ChatGPTயோட இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நல்லாவே இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, CRT இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு இமேஜ் ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஏஐ டூல்னு சொல்லலாம் இந்த CRT. இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜென்ரேட் பண்ணாக்க ஜெமினாய் யூஸ் பண்ணலாம். ஜெமினாயில் வந்து பார்த்தோம்னா ஜெமினாயில் வந்து நமக்கு வந்து ஜெமினாய் வந்து நிறைய பேர் வந்து ஜெமினாய் யூஸ் பண்ணுவாங்க. ஜெமினாயில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இதே விஷயத்தை வந்து நம்மளால்
ChatGPT வச்சு ஜென்ரேட் பண்ணலாம். ChatGPT ஜென்ரேட் பண்ற நேரம் இதுல என்ன ஆகும்னா, இதை பாருங்க, இதே வந்து நான் சொல்றேன், I need you to generate the image. ஜென்ரேட்ன்ற வார்த்தையை நீங்க உபயோகிக்கணும். அப்படின்னா தான் இது வந்து ஜென்ரேட் ஆகும். போட்டுங்கன்னா for this prompt கொடுங்க. கொடுத்தோம்னா இப்போ வந்து ஜெனரேட்னு ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்தாதான் அது உங்களுக்கு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ண கொடுக்கும், இல்லைன்னா ஜென்ரேட் பண்ண கூடாது. அப்போ இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜை வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, சாரி, இந்த ப்ராம்ப்ட் வயலேஷன். ஓகே, இது வந்து சம்டைம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதில் இந்த ப்ராம்ப்டில் வந்து அதை வந்து ஜென்ரேட் பண்ண முடியாதுன்றது மாதிரி சொல்லுவோம். இப்போ சம்டைம் திரும்ப நம்ம ஜென்ரேட் பண்ண கொடுப்போம். சம்டைம் அதை அந்த நம்மகிட்ட வந்து என்னது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜென்ரேட் பண்ண கொடுக்கல நம்ம சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இல்லை பார்ப்போம். இந்த இது அப்படி தான் நான் கொடுக்குது. இது சம்டைம் இந்த ஏதாவது இஷ்யூஸாக இருக்கலாம், அதாவது சர்வர் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லைனா ஜென்ரேட் பண்ணும். ஓகே, இப்போ இதே மாதிரி இதே ப்ராம்ப்டை வந்து நான் ஜெமினாயில் கொடுத்துப்பேன். இந்த ஜெமினாயில் கொடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஜெமினாயில் இதை கொடுப்போம். இப்போ பாருங்கள், ஜெமினாயில் நான் கொடுக்குறேன். இப்போ ஜெமினாயில் கொடுத்தோன்னே பாருங்கள், இது வந்து எதில் ஜென்ரேட் ஆகுதுன்னா நானோ பனானான ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நேனோ பனானா. ஓகே, ஜெமினாயில். இப்போ இந்த ஜெமினாயில் வந்து நானோ பனானா ஃபீச்சர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், நானோ பனானா எவ்வளோ ஃபேமஸ், இமேஜ் ஜென்ரேஷனுக்கே நம்பர் 1 ஃபேமஸ் அதுதான். இங்கே பாருங்கள், இதில் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேட் பண்ணி இதுவும் நல்லா இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஏஐ டூலை வச்சு இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜென்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குன்னா இவனு யோசிக்க தேவையில்ல. இப்போ இதை வந்து நான் இதில் என்ன பிரச்சனைனா, இதில் போயிட்டு நம்ம இந்த பாருங்கள், இது வந்து இந்த இது செலக்ட் ஆயிருக்கு. இதே 16 போட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். இப்போ ஜென்ரேட் பண்ணி பாருங்கள் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம. ஏன்னா முதல்ல நம்ம ஜென்ரேட் பண்ணது வந்து இதில் கூடயும் கொடுக்கலாம். 4ன்னு 4 இமேஜ் ஜென்ரேட் ஆகும். இதெல்லாம் வந்து நமக்கு காசு கொடுத்து வாங்கணும். இப்போ இதில் ஃப்ரீயாகவே நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா அவங்க 120 நமக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 130 டோக்கன் அவங்க ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னா, இந்த இமேஜ் எல்லாம் ஜென்ரேஷன் வந்து நம்ம அவ்வளோ இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறது இல்லையா ஒரு நாளைக்கு. ஓகே, ஒரு ஃப்ரீலேயே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ப்ராம்ப்ட் பிழைச்சிருச்சு. இந்த ப்ராம்ப்டை நம்ம கொடுத்த ப்ராம்ப்டில் ஏதோ பிழை. ஸ்டூடியோ தான் ப்ராம்ப்ட் ஒன்னு கொடுக்குறேன். ப்ராம்ப்ட் ஒன். ஓகே, இதில் கொடுத்து எங்கே நம்ம வந்து ப்ராம்ப்டை நான் பிழைச்சி கொடுத்தேன் நினைக்கிறேன். அதான் அப்படி வந்திருக்கு. இந்த ஹை குவாலிட்டி எங்கே இருக்குது, ரியலிட்டிக்ஸ் இந்த இருக்குது. இது அப்படி கொடுத்துட்டு இதில் போய்ட்டு நான் திரும்ப இதில் கொடுக்குறேன். ஓகே, ஒன் கொடுத்துட்றேன். இதில் வந்து என்னது மோல இந்த ஆப்ஷன். இப்போ ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். இந்த இதில் என்ன பிரச்சனை, நம்மள வந்தது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அதுதான் வந்தது பிரச்சனை. ஓகே, நீங்கள் கொடுக்குற இமேஜை வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து சரியாக கொடுங்க. அப்புறம் வந்து சரியாக அந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். இல்லைனா அந்த முதல்ல மாதிரி பிழைச்சி தான் ஜென்ரேட் ஆகும். ஓகே, அதை யூஸ் பண்ணுங்க நம்ம. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் ஜென்ரேட். அதில் என்னன்னா இந்த முகத்தை வந்து கிளியராக வந்து காட்டியிருக்காங்க. இதில் வந்து இந்த முகத்தை வந்து அவங்க வந்து யாருன்றது மென்ஷன் பண்ணாது. ஏதாவது இந்த ஏஐ டூலால் ஜென்ரேட் பண்ணுற ஓட்டோ முகத்தை வந்து கொஞ்சம் ஹிடன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஏஐ டூல் காட்டு. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இல்லை இந்த சம்டைம் இந்த மாதிரி ஒருத்தர் இந்தியாவில் இருந்தால் இருப்பாரா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்தியாவில் உள்ள கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அப்போ நமக்கு வந்து இந்த ஏஐ டூல் லெவலில் விஷயம் இதுதான். இப்போ நமக்கு வந்து இதை வந்து இதனாவது ChatGPT ஜென்ரேட் பண்ணோம். இன்னைக்கு இதில் என்னமோ தெரியல, இதில் வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டுதில்லை. ஏன்னா சில சர்வர்ஸ் ப்ராப்ளமோ அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸில் ஜென்ரேட் பண்ணது இல்லையோ தெரியல அவங்களோட. இப்போ நான் திரும்ப தான் இதில் போட்டேன். இதில் அப்படின்னா இல்லாட்டி கொஞ்சம் நேர் சென்று ஜென்ரேட் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம் தான் இப்போ ஜென்ரேட் ஆகுது. இதில் வந்து நீங்கள் அதில் சொல்ல சில வயலேட் பாலிசி அதெல்லாம் அப்படிலாம் வயலேட் பாலிசிஸ்னால் இதில் எந்த பாலிசியும் வயலேட் ஆகலை நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்டில்.
உள்ள பிரச்சனை வந்து சர்வர்ஸில் சம்டைம் உள்ள எரர் அப்படி இருந்துச்சுன்னா வந்து அது சரியாக ஜென்ரேட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஜெமினாயில் ஜென்ரேட் பண்ணேன். நான் இந்த டூல் CRTAயில் ஜென்ரேட் பண்ணேன். இப்போ அதுகளுக்கும் ஜெமினாய் வந்து இப்போ என்னை பொறுத்தவரை ஜெமினாய் வந்து நல்லாவே இருக்குது. ஜெமினாயோட ஒரு ஃபீச்சர்ஸ் ஜெமினாயோட மாதிரி தான் இது நல்லா இருக்குது. ஓகே, இதுலையும் நம்ம எடுக்கலாம் இமேஜஸ். நான் இதுலையும் ஜென்ரேட் பண்ணுறது. நம்மளோட ChatGPT எடுத்த பாருங்க, ChatGPTலையும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்க, ChatGPT ஜென்ரேட் பண்ணது. இதில் வந்து உங்களுக்கு எந்த AI டூல் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தான் அதை நீங்கள் வந்து உங்களுக்கு எது இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நானும் நார்மலாக யூஸ் பண்ணுறது இதுவும் தான். ChatGPT ரொம்ப ரேர் இதில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ இதுலையும் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம் இமேஜ் தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.